வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சைட்டு ஆண்டிமடம் கன்சல்டிங் சைட். பேஸ்மெண்ட் பெல்ட் கான்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பெல்ட் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பேஸ்மெண்ட் பெல்ட் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு பலகை நனைச்சிக்கணும். அப்போ தான் கான்கிரீட்டில் உள்ள ஈரத்தை பலகை உறிஞ்சாமல் இருக்கும். அடுத்து கவர் பிளாக்கு கண்டிப்பாக வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காலமும் சைடு அடிச்சு பேஸ்மெண்ட் பெல்ட்டோட சேர்த்து தான் போடுறோம். அதனால காலமோட கவர் பிளாக்கும் ரொம்ப முக்கியம். அப்புறம் மாடிப்படிக்கு உண்டான ராடையும் பேஸ்மெண்ட் பீம்லேயே கொடுக்கணும். இதை டெக்னிக்கலா டபுள்ஸ் ராடுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சரி பார்த்த பிறகு கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கான்கிரீட் போடும்போது அதோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதை பத்தி நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா கான்கிரீட்டுக்கு M20 கிரேட் ரேஷியோ தான் போடுவோம். கான்கிரீட்ல தண்ணி அதிகமாக சேர்த்து போடாதீங்க, இல்லைன்னா அதோட வலிமை குறையும். கான்கிரீட் கொட்டின பிறகு நல்லா வைப்ரேட்டர் அல்லது கொம்பு வச்சு குத்துங்க. பினிஷிங் நல்லாவே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பலகையோட மேல்கை விரியாம 9 அங்குலம் கரெக்டா வர்றதுக்கு கேஜி பீஸ் குத்தி இருக்கும். கான்கிரீட் முடிஞ்ச பிறகு ஃபைனலா இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு பெருக்கி விடுங்க. இது வந்து அடுத்து பண்ணக்கூடிய கட்டு வேலைக்கு நல்ல ஒரு பிணைப்பை தரும். அப்புறம் இந்த பேஸ்மெண்ட் பெல்ட் எதுக்கு போடுறோம்னா, பேஸ்மெண்டோட உயரம் 3 அடிக்கு அதிகமாகும் போது மண் நிரப்பி கூறாட்டுவோம். அப்போ ஃபில்லிங் சாயிலோட பிரஷர்னால கிராக் வராம இருக்கிறதுக்காக இந்த பெல்ட் யூஸ் பண்றோம். ஒருவேளை பேஸ்மெண்ட் உயரம் 3 அடி குறைவா இருக்கும் பட்சத்தில் 2 இன்ச்சு சில்க் கான்கிரீட் கொடுத்தாலே போதும். தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம், பட்டுக்கோட்டை இந்த ஊர்களில் குறித்த நேரத்தில் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் சதுரடி 2100 ரூபாயிலேருந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட கன்சல்டேஷன் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.